அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகென்ற சொல்லுக்கு முருகா என்ற பாடல் வரியில் இருக்கிறது போல் முருகன் என்றாலே ஒரு அழகு தானுங்க. அந்த முருக கடவுளோட பெருமையும் அவரை வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தருங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகா என்று நீங்கள் ஒரு முறை சொல்கிற பொழுது முருகனோடு மும்மூர்த்திகளும் அருள் வழங்க வருவாங்க. மூ என்றால் முகுந்தன் என்று அழைக்கப்படும் திருமாலை குறிக்கும். ரு என்றால் ருத்ரன் என்றழைக்கப்படும் சிவனை குறிக்கும். கா என்றால் கமலத்தில் அமர்ந்திருக்கும் கமலலான பிரம்மாவை குறிக்கும். மும்மூர்த்திகளுக்கும் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்தால் முருகா என்ற வருவதால் முருகனை கும்பிட்டால் மும்மூர்த்திகளின் அருளும் முருகன் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். அத்தகைய முருகப்பெருமானை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். தமிழ் கடவுள் முருகன் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் முருகப்பெருமான். அவர் குறிஞ்சி நில கடவுள் என்றும் செந்நிற மேனியின் சேவற்கொடியோன் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் சொல்லப்படுவார். முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள 6 கரகங்களில் அபயகரம், கோழிக்கொடி, வஜிரம், அங்குஜம், அம்பு, வேல் என்ற ஆயுதங்களும், இடப்புறம் உள்ள 6 கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, முழு, தண்டாயுதம், வில் போன்றவை இருக்கும். திருச்செந்தூர் கோவிலில் அலைக்கடலென திரண்ட பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று தரிசனம் செய்வாங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலக்கி நன்மைகள் உண்டாகும். தீப்பொறியாக உருவான முருகப்பெருமான் முதல்ல கங்கையால் தாங்கப்பட்டார். இதனால் காங்கேயன் என்று பெயர் வந்தது. சரவண பொய்கையில் உருப்பெற்றார். எனவே சரவண பவன் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சொன்னாங்க. பார்வதி தேவியால் 6 உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் இவர் பெயர் பெற்றாங்க. முருகப்பெருமானுக்கு பாடலை பாடும்போது கையில் பூஜைகளை வைத்து கொண்டே பாட வேண்டும். கண்களை மூடி முருகன் பாடலை பாடக்கூடாது. முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடி பாட வேண்டும். அப்படி பாடும்போது முருகனின் கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்றவைகள் கண்ணுக்கு தெரிவதை நம்மளால் உணர முடியும். வைகாசி விசாகம் முருகனோட பிறந்தநாளை கொண்டாடுகிறது. முருகப்பெருமான் சூரபதுமன் என்னும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்தசஷ்டி திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. பெருமானை நினைத்து மனதார வழிபட்டு வந்தால் நல்ல வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பண கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை, நோய்கள், காரிய வெற்றி என எதையும் வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நன்மைகளையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். முருகப்பெருமானை வணங்கி திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய உகந்த நாட்கள் ஆகும். முருகன் கங்கையால் தாங்கப்பட்டவன். விநாயகருக்கு முக்கியமாக அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வாங்க. பூக்களில் செம்பருத்தி, தாமரை, ரோஜா ஆகிய பூக்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. முருகனுக்கு மல்லிகை, முல்லை, சாமந்தி, ரோஜா ஆகிய பூக்களுடன் சூரியகாந்தி பூவும் நாம் பயன்படுத்தலாம். கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் பால், வாழைப்பழம், ஆப்பிள் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம சாப்பிடலாம். சில பேர் இளநீர் குடிப்பாங்க. இளநீர் 7 விரத நாட்களிலும் மிளகு மட்டுமே சாப்பிடுவது கடுமையான விரதம்ங்க. முருகனுக்கு விசாகன் என்ற பெயரும் இருக்குங்க. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் அப்படின்னு பொருளாகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. முருகன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகன்க. முருகன் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வராரு. இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்கள் தான். இதனால் இவர் தமிழ் கடவுள் அப்படின்னு அழைக்கப்பட்டார். மேலும் பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார். சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியின் தெய்வமாக போற்றப்பட்டார். தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமான செயோன்
வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்து கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரே சேர அணைக்கு பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் சொல்லப்படுகிறது. ஆறுமுகனாக முருகன் தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பதியாக கருதப்படுகிறார். முருகனுக்கு வள்ளி தெய்வானை என 2 தம்பதிகள் இருந்தாங்க. முருகன் எப்போதும் இளைமையுடனும் இருக்கும் கடவுளாக, மயில் சவாரி செய்யும் மற்றும் சில சமயங்களில் சேவல் கொடி கொண்டும் இருப்பாங்க. அவர் தனது தாயார் பார்வதியால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் வேல் எனப்படும் ஈட்டி ஆயுதம் பயன்படுத்துகிறார். பெரும்பாலான சின்னங்கள் அவரை ஒரே ஒரு தலையுடன் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. சிலவற்றில் 6 தலைகள் இருக்குங்க. அவை அவரது பிறப்பை சுற்றியுள்ள புராணத்தை பிரதிபலிக்கும். கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானோட விசேட தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி திங்கள் விசாக நாள் இவரது பிறந்த நாளாக கொண்டாடப்படுது. முருகனோட பெருமான் சூரபதுமன் என்னும் அரக்கனை ஒழித்ததை ஒட்டி கந்த சஷ்டி என்னும் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. தைப்பூசம் மிக முக்கியமான விழாவாகும். தைப்பூசம் தமிழ் மாதம் தையின் பூச நட்சத்திரங்களில் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. அசுரர்களுக்கு எதிராக முருகன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. மேலும் ஆன்மீக கடனை சமநிலைப்படுத்தும் வழிமுறையாக உடல் பாரத்தை சுமந்து கொண்டு தியாகம் செய்யும் சடங்கு, சம்பிரதாயமான காவடி ஆட்டம் சடங்கு நடைமுறைகளை உள்ளடக்கியது. வழிபடுவர்கள் பெரும்பாலும் பால் பானையை எடுத்து செல்வதோடு தோள், நாக்கு அல்லது கன்னங்களில் வேல் சறுக்குகளால் குத்தி கொண்டு வழிபாடு செய்வாங்க. பங்குனி உத்தரம் பங்குனி மாத பௌர்ணமி அன்று உத்தரம் நட்சத்திரத்தில் தெய்வானை திருமணம் நடந்ததை குறிக்கும் விழாவாகும். கார்த்திகை தீபம் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் தீப திருவிழா. வைகாசி விசாகம் முருகனோட பிறந்த நாளை கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் சூதபதுமன் என்னும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்த சஷ்டி விரதம் சிறப்பாக கொண்டாடப்படும். முருகனின் அவதாரம் 6 படை வீடுங்க. ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை என 6 வகைப்படும். இதில் திருப்பரங்குன்றம் சூரபத்திரனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தெய்வானையை மணந்தாங்க. திருச்செந்தூர் அசுரன் சூரபத்தனோடு முருகன் போரிட்டு வெற்றி பெற்றாங்க. பழனி மாங்கனிக்காக தமையன் விநாயகரோடு போட்டியிட்டு தோற்றமானதுனால பழனிக்கு சென்று அவர் அமர்ந்தார். சுவாமிமலை தன் தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் திருக்கியல்மியது. திருத்தணி சூரனை வதம் செய்த பின் சினம் தணிந்து குறவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலம் மீது. பழமுதிர்ச்சோலை அவ்வைக்கு பழமுதிர்த்து வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் திருத்தலம் இது. மலேசியா நாட்டில் 10 குகைகளில் சுப்பிரமணியர் திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. தைப்பூசம் முதலிய திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்தவுடன் தூய்மையான மனதோடு ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டம் நாம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மைகள் உண்டாகும். தமிழ் கடவுள் முருகன் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் முருகப்பெருமான். அவர் குறிஞ்சி நில கடவுள் என்றும் செந்நிற மேனியன், சேவர் கொடியன், சூரியனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு அனைவரும் சென்று அவரோட அருளை பெற வேண்டும். முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள 6 கரங்களில் அபயகரம், கோழிக்கொடி, வஜ்ரம், அங்குமம், அம்பு, வேல் என்ற ஆயுதங்களும், இடப்புறம் உள்ள 6 கரங்களில் வரங்களிக்கும் கை, தாமரை, மணி, முழு தண்டாயுதபானம், வில் போன்றவையும் இருக்கும். முருகனை மனதார நினைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால்
மனதில் குழப்பம், திருமண தடை, உடலில் பாதிப்புகள் அனைத்தும் சிறப்பாக நாம் கடவுளை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல அதுக்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும்.